Hello friends, welcome to Best Cooking in Tamil. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்றுமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு அருமையான சிகப்பரிசி தேங்காய் பால் கஞ்சி தாங்க செய்ய போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு சிகப்பரிசி எடுத்துருக்கேங்க. இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண பிறகு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் கொட்டி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 1 செம்பு அளவு தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லாவே ஊற வச்சுருங்க. ஊறினா தான் நமக்கு வேகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா அலசின பிறகு நம்ம வந்து வேக வச்சோம்னா சீக்கிரம் வேகாது. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் 6 மணி நேரம் நல்லாவே ஊற வச்சுட்டேங்க. இப்போ ஊற வச்சு இதை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஊறினா கொஞ்சம் அரிசி வந்து பெருசாகி இந்த மாதிரி வந்துடும். அதனால நமக்கு வேகிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் காலையில் இதை வந்து செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இரவுலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஊற வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம சாயங்காலம் செய்கிறீங்கன்னா காலையில் ஊற வச்சா உங்களுக்கு போதும். நம்ம வந்து ஈவினிங் வந்து செஞ்சிடலாம். இதை வந்து நீங்கள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம், நைட்டுக்கு டின்னராக சாப்பிட்லாம். ஏன்னா சிகப்பரிசி வந்து உடலுக்கு வந்து ரொம்பவும் நல்லதுங்க. நம்ம சாதாரணமாக ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதோட இந்த மாதிரி ரைஸ் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து தண்ணியை நல்லா வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த அரிசியை வந்து போட்டுடலாம். அரிசியை போட்டுட்டு இதில் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதில் வந்து நான் ஒரு 3 ஏலக்காய் வந்து இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் பெரிய பவுல் அரிசி எடுத்துக்கிறனால 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஏலக்காய் போதும். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இது வந்து நமக்கு கொஞ்சம் குழைய வெந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 5 விசில் வச்சு நம்ம இதை எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நான் வந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போ நல்லா வந்து குக் ஆகிருக்கு பாருங்கள். அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் தண்ணியும் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். உங்களுக்கு இன்னும் வந்து வேகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நான் இதில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து எந்த கப்பில் வந்து 1 கப் அளவு அரிசி எடுத்தனோ அதே கப் அளவில் ஒரு 3/4 கப் அளவு வந்து நான் சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு தண்ணி இருக்கனால நான் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. ஸோ நம்ம சர்க்கரையே நமக்கு கரைஞ்சி கொஞ்சம் வந்து நமக்கு இலகலாக இருக்கும். அதனால் வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சர்க்கரை ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சு இதை வந்து நமக்கு இந்த சர்க்கரை வந்து நல்லாவே கொஞ்சம் கரையட்டும். உங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுடு தண்ணி வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. இந்த சர்க்கரை நமக்கு கரையணும். பாருங்கள், இப்போ நமக்கு சர்க்கரை எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், நான் வந்து 1 கப் அளவு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு பால் கொஞ்சம் திக்கான பால் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா இது நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படியே கஞ்சி மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் பால் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ தேங்காய் பால் விரும்பாதவங்க நீங்கள் நார்மலாக வந்து என்ன பண்ணிக்கலாம், பசும்பால் நல்லா காய்ச்சினதை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் போல் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்க, மூடி போட்டுட்டு, அதாவது குக்கர் மூடியில் சாதாரணமாக ஒரு மூடியை போட்டு இதை வந்து எப்படியே வந்து லோ ஃப்ளேம்லே ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இது ஒரு கொதி வரணும். ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து காஞ்சால் தான், அந்த கொதி வந்தால் தான் அந்த தேங்காய் பாலோடைய மணமும் நமக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு ஒரு அருமையான சிகப்பரிசி தேங்காய் பால் கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.
இது வந்து நீங்கள் வந்து குழந்தைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வாரத்துக்கு 2 முறை வந்து கண்டிப்பாக இதை எடுத்துக்குங்க. ரொம்பவும் நல்லது. சாதாரணமாக சாதம் நம்ம சாப்பிடும்போது அதோட நம்ம தண்ணிலாம் வடிச்சிருவோம். ஸோ வந்து சாதத்தில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு சத்துக்கள் கிடையாது. அதோடு இது வந்து பல மடங்கு சத்துக்கள் வந்து இந்த சிகப்பரிசியில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.